கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. சிந்தனை சிறகுகள் விரியட்டும் என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்து இணைகின்றார் திருக்குறள் தொண்டர் கவிஞர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள், சென்னையிலிருந்து. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நயனேஜேனையா வணக்கம். வணக்கம் அம்மா. சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் சிவகாமி. நலமா இருக்கீங்களா? இருக்கிறோம் அம்மா. நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. இன்றைய தலைப்பு சிந்தனை விரியட்டும். சிந்தனை விரியட்டும். சிந்தனை சிறகுகள் விரியட்டும், முன்னேற்ற பாதை தெரியட்டும். சிந்தனை சிறகுகள் விரியட்டும், முன்னேற்ற பாதை தெரியட்டும். புத்தக புழுக்களாய் உழலாமல் புதிய சிந்தனையோடு புறப்படுங்கள். புரிந்து படித்தால் விரியும் சிந்தனை, சிந்திப்பதை விடுத்து செய்யாதே நிந்தனை. கனவுகள் கற்பனைகள் மனதின் நினைவுகள், பறந்து விரிய முளைக்கும் சிறகுகள். மாதரை மனையில் அடைத்த காலம், மங்கையரோ வானில் பறக்க வியக்குது ஞாலம். அறியா வயதில் விதவை கோலம், தனித்து வாழ மாறியது காலம். பூப்படைந்தால் மறுக்கப்பட்டது மேற்படிப்பு, அயலகம் சென்று கற்று முன்னேற இன்றைய துடிப்பு. பேச்சுரிமை சொத்துரிமை தந்த சட்டம், பெண்ணுரிமை பெற்று முன்னேற்ற திட்டம். பெண்ணை கண்ணாய் மதிக்கும் எண்ணம், பெண் விடுதலைக்கு வழிவகுப்பது திண்ணம். பெண்ணை கண்ணாய் மதிக்கும் எண்ணம், பெண் விடுதலைக்கு வழிவகுப்பது திண்ணம். சிந்தனை என்றுமே சிறகடிக்க, மாற்றங்கள் பல எதிரொலிக்க. சிந்தனை என்றுமே சிறகடிக்க, மாற்றங்கள் பல எதிரொலிக்க. அகலட்டும் மனதின் இருள், தெரியட்டும் வாழ்வின் பொருள். அகலட்டும் மனதின் இருள், தெரியட்டும் வாழ்வின் பொருள். பரந்த மனத்தின் சிந்தனை விரிய, பரப்போம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய. பரந்த மனத்தின் சிந்தனை விரிய, பரப்போம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. நல்ல சிந்தனைகளை மனதில் கொண்டு சிறகு விரிப்போம். நாம் பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்ததற்கும் இப்போது வாழ்வதற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இந்த சிந்தனை சிறகுகள் விரிந்ததால் தான் என்று அருமையான அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி. நன்றியம்மா. மீண்டும் சிறப்பியுங்கள். நன்றி.